ஒரு நாள் மோசே ஆண்டவர் கிட்ட கேட்டார், ஆண்டவரே உங்க மகிமைய நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். உங்க மகிமை எனக்கு காண்பீங்க, எதுல நீங்க உயர்ந்து இருக்கீங்க, எது உங்க பண்புகளில் சிறந்தது, நான் அதை பார்க்க விரும்புகிறேன் என்று மோசே கர்த்தரிடத்தில் கேட்டார். நம்பிக்கையா இருங்களேன். காலையில கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன பின்தொடர செய்வது தீமைகள், சாபங்கள், துரோகங்கள் கிடையாதுங்க. சங்கீதக்காரன் சொல்ல, அவர் என் மேய்ப்பராய் இருந்தால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, நன்மைகள் என்னை ஆயுசினால் எல்லாம் தொடரும். ஆமென். Number 1, the goodness of God. ஒரு நாள் மோசே ஆண்டவர் கிட்ட கேட்டார், ஆண்டவரே உங்க மகிமைய நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். வாதைகள் எகிப்தில் ஊற்றப்பட்டது, செங்கடல் இரண்டாய் பிளர்க்கப்பட்டாயிற்று, மலைக்கு மேலே போய் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார், கர்த்தரை மோசே முகாமுகமாய் சந்தித்தார். இதெல்லாம் நடந்த பின்னாடி இவ்வளவு விஷயங்களை பார்த்த மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே உங்க மகிமைய நான் பார்க்கணும். கவனமாய் கேளுங்கள். பிராக்டிக்கல் டெபினிஷன் க்ளோரி அல்லது மகிமை என்ற வார்த்தைக்கு பிராக்டிக்கல் டெபினிஷனை பல விதத்தில் அலசி பார்க்கும் போது, ஒரு மனிதன் எந்த விஷயத்திற்கு புகழ்ச்சி உள்ளவராய் இருக்கிறாரோ அது அவருடைய மகிமை, அல்லது a state of high honor, மிகுந்த கனம் உள்ளவர், மிகுந்த சாதனைகளுக்கு உரியவர் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த தன்மைகளில் இருக்கிறதா மகிமை என்ற அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, தோனி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்காரு? பரவாயில்ல, கிரிக்கெட்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறார். சோ அந்த விளையாட்டுனால அந்த அவருக்கு கிடைத்த மகிமை, செல்வாக்கு, அட்டென்ஷன், எதில் அவர் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னா கிரிக்கெட்ல. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தில் உயர்ந்து நிற்பார். சோ மோசே ஆண்டவர் கிட்ட கேட்கிறாரு, நீ எதுல உயர்ந்து நிற்கிறாய், எது உங்களை உயர்த்தி காட்டுகிறது என்று மோசே கர்த்தர் கிட்ட கேட்கிறார். இன்னும் சொல்ல போனால், உமக்கு பல விஷயங்கள், பல தன்மைகள் இருக்கு, நிறைய பண்புகள் இருக்கு. இந்த பண்புகளிலேயே உங்க சிறந்த பண்பு எது, நான் அதை பார்க்க விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 33:18-19 சொல்றார், and he said, I beseech thee, show me thy glory. கர்த்தாவே உங்க மகிமை எனக்கு காண்பீங்க, எதுல நீங்க உயர்ந்து இருக்கீங்க, எது உங்க பண்புகளில் சிறந்தது, நான் அதை பார்க்க விரும்புகிறேன் என்று மோசே கர்த்தரிடத்தில் கேட்டார். 19ஆம் வசனம், and he said, கர்த்தர் சொன்னார், I will make all my goodness pass before thee. என் நன்மைகள் எல்லாம் உனக்கு முன்பாக நான் நடந்து போக செய்வேன். And I will proclaim the name of the Lord before thee, and I will be gracious to whom I will be gracious, and I will show mercy to whom I will show mercy. ஆண்டவர் கிட்ட கேட்கிறார், மோசே நீ எந்த பண்புகளில் உயர்ந்து நிற்கிறாயோ அந்த ஒரு பண்பு மகிமை அது எனக்கு காண்பீங்கன்னு கேட்டபோது கர்த்தர் என்ன தெரியுமா காமிச்சாரு? அவர் நன்மைகளை அவனுக்கு முன்பாய் நடந்து போக செய்தார். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 23 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்றான், நன்மையும் கிருபை, நன்மைகள். ஆண்டவர் சொல்றார், என் பண்புகளில் பல உண்டு, ஆனா இன்னைக்கு என் மகிமை நீ கேட்ட பாத்தியா மோசே அவர்களே, நான் உனக்கு காண்பிக்கிற என் பண்புகளிலேயே சிறந்த ஒரு பண்பு எதுனா என்னுடைய நன்மைகள், அதை நான் உனக்கு முன்பாக நடந்து போக செய்வேன் அப்படின்னார். ஆமென். ஆண்டவர் எதில் சிறந்தவர் என்று பல விஷயங்கள் பேசினாலும் மோசையை சார்ந்து நம்ம நிற்கும் போது ஆண்டவருடைய பண்புகளிலேயே உயர்ந்த ஒரு பண்பு நான் சொல்லும் போது நீங்க ஆமென் சொல்லணும், அவர் நன்மை நிறைந்தவராய் இருக்கிறார். இல்ல எப்படி சொல்லலாமா, நீங்க எதுல ஆண்டவரை பெஸ்ட், ஆண்டவர் சொல்றார் நான் நன்மைகளில் பெஸ்ட். அதனால நம்ம தேடுகிற நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பரை பின்பற்றுகிற உங்க வாழ்க்கையில் அவர் தருகிற மிகப்பெரிய ப்ராமிஸ், வாக்கு தத்தம், என் நன்மைகள் உங்களை ஆயுசினாலு எல்லாம் தொடரும். நன்மைகள் எனக்கு கிடைக்கும் நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஆண்டவர் எது செய்வார் என்பதல்ல, அவர் யாரா இருக்கிறார். சோ அவர் நல்லவராய் இருப்பதனால அவர் உங்களுக்கு நல்லதையே செய்து கொண்டிருப்பார். அந்த நிறைவில் நம் நம்பிக்கை உள்ள சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், அவருடைய நன்மைகள் என்னை ஆயுசு நாள் முழுவதும் தொடரும். 119ஆம் சங்கீதத்தினுடைய 68ஆம் வசனத்தில் இப்படி சங்கீதக்காரன் சொல்கிறார், you are good and you do good அப்படின்றார். நீர் நல்லவராய் இருக்கிறீர். 119ஆம் சங்கீதம் 68வது வசனம், thou art good and doest good. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல அது வேற மாதிரி இருக்கு, you are good and so you do good. ஆமென். நீர் நன்மை செய்வதனால் நீர் நல்லவர் அல்ல, நீர் நல்லவராய் இருப்பதனால் நீர் நன்மைதான் செய்வீர்.
புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்ல சொல்லி இன்னொரு முறை, நீர் நன்மை செய்வதனால நீர் நல்லவர் அல்ல, நீர் நல்லவராய் உங்க பண்பு இருப்பதனால் எங்க ஆயுசனால் எல்லாம் நாங்கள் நன்மைகளை காண்போம் என்று விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஆண்டவருடைய மற்ற பண்புகள் எல்லாம் இதோடு இணைத்து படிக்கும் போது ஆண்டவர் எப்படி சொல்லலாம், நித்தியமானவர், இங்கிலீஷ்ல இன்ஃபினைட், எல்லையற்றவர். ஆமென். அவருடைய எல்லை யாரும் அளக்கவே முடியாது. அப்படின்னா அவரை யாராலும் அளந்து விட முடியாது. சூரியனுக்கு வெளிச்சம் இருக்கு, ஆனா அந்த சூரியனின் வெளிச்சத்தை கூட அளக்க முடியும். ஆனால் தேவனுடைய வெளிச்சத்தை யாரும் அளக்கவே முடியாது என்றார். அவர் எல்லையற்றவர். அந்த எல்லையற்றவராய் அவர் இருப்பாரே, ஆனால் அவர் பண்புகளில் ஒன்று நன்மை என்றால் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் நன்மைகளும் எல்லையற்ற நன்மைகள். இதுவே நம்பிக்கையா இருங்களேன். காலையில கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன பின்தொடர செய்வது தீமைகள், சாபங்கள், துரோகங்கள் கிடையாதுங்க. சங்கீதக்காரன் சொல்ல, அவர் என் மேய்ப்பராய் இருந்தால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, நன்மைகள் என்னை ஆயுசினால் எல்லாம் தொடரும். ஆமென். அவர் இன்ஃபினைட், அவர் எல்லையற்றவர். அப்படின்னா அவர் ஒரு நாளும் கெட்ட நாளே கிடையாது, அவருக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அவரை நம்பி அவரை விசுவாசித்து நடக்கிறவங்க வாழ்க்கையில நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் நித்திய காலமும் உங்களுக்கு நல்லதையே செய்வார், நன்மையானவராயிருப்பார். ஆமென். அவர் பண்புகளில் இன்னொரு பண்பினா தெரியுமாங்க, he is immutable. அப்படின்னா அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். அவர் மாறாதவராயிருக்கிறார்னா நான் இப்படி நம்புறேன், அவர் நன்மையும் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் மாறுவதே இல்லை. ஆமென். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அப்படின்னா அப்படி அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. அப்படின்னா அவருடைய நன்மையின் வல்லமைகளுக்கும் அளவே கிடையாது. நான் நம்புகிறேன் இந்த செய்தியை கேட்கும் போதே உங்கள் குடும்பத்தில் பல வருஷமா இருந்த தீமைகள் கூட கர்த்தர் நல்லதாய் மாற்றிடுவார். ஒரு வல்லமை மிக்கவர், இஸ் omnipotent God. அதுக்கப்புறம் இப்படி வாசிக்கிறோம், அவருடைய பண்புகளில் ஒன்று அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். அப்படின்னா அவர் எங்கும் இருக்கிறார். அவர் எங்கும் இருக்கிறவர் நல்லவராய் இருப்பார். ஆனால் அவர் நல்லவைகள் எல்லா இடத்திலையும் இருக்கின்றன. சபையிலும் இருக்கு, வீட்டிலும் இருக்கு, எங்கு போனாலும் அவர் உங்களுக்கு நல்லவராய் எங்கும் இருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் நல்லவர் என்ற வெளிப்பாடு கிடைத்த போது அவர் எப்படி தெரியுமா எழுதினார்? ரோமர்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், இன்னொரு வாட்டி, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளை நன்மையாய் மாற்றி விடுகிறார். அவர் என் மேய்ப்பர் என்றால் என்னை தொடர்வது நன்மைகள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?